கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டத்தில் கடந்த 2ஆம் தேதியன்று காலையில் வயல்வெளியில் ஆண் ஒருவர் 2 கூறுகளாக வெட்டப்பட்டு சடலமாக கிடந்ததை அப்பகுதியினர் பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளனர். உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்த பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். அப்போது இறந்தது அதே பகுதியைச் சேர்ந்த 34 வயது நபர் என்பதும் அவருக்கு திருமணமாகி மனைவி 2 பிள்ளைகள் இருந்ததும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து இறந்தவரின் மனைவியிடம் போலீசார் விசாரணை செய்தபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் கிடுக்குப்பிடி கேள்விகளால் முடக்கிய போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. இறந்த நபர் மதுபோதைக்கு அடிமையானவர் என்றும் பைக் வாங்க வேண்டும் என்பதற்காக மனைவியை பலருடன் உல்லாசமாக இருக்கும்படி கூறி டார்ச்சர் செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதியன்று இரவில் மதுபோதையில் வந்த கணவர் மனைவியிடம் தனது ஆசைக்கு இணங்குமாறு வற்புறுத்தியதாகவும் மனைவி மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் தனது 13 வயது மகளிடமே அத்துமீற முயன்றதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மனைவி கணவர் தலையில் கல்லை வீசியதில் கீழே விழுந்து உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. சடலத்தை அகற்றுவதற்காக உடலை 2ஆக வெட்டி ட்ரம்மிற்குள் உடலை போட்டு தள்ளிக்கொண்டே அருகே உள்ள வயல் பகுதிக்கு சென்று உடலை வீசிவிட்டு வந்துள்ளார். பின்னர் ட்ரம் மற்றும் இரத்தக்கரை படிந்த ஆடைகளை வீட்டின் கிணற்றில் வீசிவிட்டு தனது பிள்ளைகளிடம் நடந்ததை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கூறியதும் தெரியவந்துள்ளது. மேலும் மகளை காப்பாற்ற வேறு வழியின்றி கணவரை கொன்றே நான் சிறைக்கு சென்றால் பிள்ளைகள் அனாதைகளாகிவிடுவார்கள் என்று பயந்து கொண்டே நடந்ததை மறைத்தேன் என போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். பின்னர் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.